தமிழ்நாட்டின் அயோத்தி என்று அழைக்கப்படும் சேலம் அயோத்தியா பட்டணத்தில் உள்ள ஸ்ரீகோதண்டராமர் திருக்கோயில். ராம ஜன்மபூமி அயோத்தி ராமபிரானை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் உள்ள அயோத்தியில் தரிசிக்கலாம். இந்த தலம் வட அயோத்தியின் மகிமைக்கு சற்றும் குறைவில்லாதது என்றே சொல்லலாம். ஆம், அயோத்தியாவாசிகள் தரிசிப்பதற்கு முன்னதாகவே ராமபிரான் தமது பட்டாபிஷேக கோலத்தை காட்டியருளிய திருத்தலம். ஆதிகாலத்தில் இந்த பகுதியில் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமம் அமைந்திருந்தது. ராவணவதம் முடிந்து திரும்பிய ராமபிரான் இவ்வழியே வரும்போது பரத்வாஜ முனிவரின் வேண்டுகோளின்படியும் விபீஷ்ணனின் பிரார்த்தனையை ஏற்றும் இந்த இடத்தில் சீதா பிராட்டியுடன் சேர்ந்து பட்டாபிஷேக கோலத்தை காட்டியருளினார் ராமபிரான். ஆக அயோத்தியில் பட்டாபிஷேக கோலத்தில் காட்சி தந்ததால்தான் இவ்வூர் அயோத்தியா பட்டணம் என்று அழைக்கப்படுவதாக கூறுகின்றனர். இங்கே ராமர் 3 நாட்கள் தங்கியிருந்ததாக கூறுகின்றனர். இன்னொரு விசேஷ அம்சம், இத்தலத்தில் மட்டுமே ராமரும் சீதையும் கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கின்றனர். ராமர் மற்றும் சீதைக்கு பரதன், லட்சுமணன், சத்ருக்னன் ஆகியோர் சேவை சாற்றியபடியும் அங்கதன், சுக்ரீவன், ஆஞ்சநேயர் ஆகியோர் ராமபிரான் சீதாதேவியை சேவித்தபடியும் உள்ளனர். ராமரின் மகிமைகளை உணர்ந்த கடையேழு வள்ளல்களில் ஒருவரான தகடூர் என்ற தருமபுரியை ஆண்ட அதியமான்தான் இத்திருத்தலத்தின் மூலஸ்தானத்தை கட்டியதாகச் சொல்கிறார்கள். இந்த கோயிலின் முன்மண்டபமானது தேர் போன்று வடிவமைக்கப்பட்டு வடக்கு தெற்கு என 2 வாயில்கள் உள்ளன. இங்குள்ள 28 தூண்களிலும் ராமரின் பெருமைகளை பறைசாற்றும் விதத்தில் தத்ரூபமாக சிற்பங்கள் வடிக்கப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொன்றும் ராமாயண காலத்துக்கே நம்மை அழைத்துச் செல்கின்றன. மூலஸ்தானத்துக்கு முன்புறம் உள்ள மண்டபத்தை திருமலை நாயக்கர் கட்டியதாக சொல்லப்படுகிறது. இக்கோயிலில் ஆழ்வார்கள், சக்கரத்தாழ்வார், ஆஞ்சநேயர், ஆண்டாள் சன்னதிகளும் உண்டு. இந்த ஆலயத்துக்கு வந்து கோதண்டராமரை வணங்கினால் திருமணத் தடை உள்ளவர்களுக்கு தடை நீங்கும், ராகு கேது தோஷம் நிவர்த்தியாகும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும், சொத்து தகராறுகள் நிவர்த்தியாகும், குடும்ப பூசல்கள் நீங்கும், குழந்தை பேறு கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஒருமுறை இந்த தலத்துக்கு சென்று அயோத்தி நாயகனை வழிபட்டு வாழ்க்கை வளம் பெற வரம் பெற்று வாருங்கள். ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்.